வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ பாஜக தமிழ்நாட்டுல கொண்டு வந்து இறக்குனாங்க. இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இந்த சங்கி கூட்டம் கொக்கரிச்சது இருக்கே அப்பப்பா. ரவியை பொறுத்த வரைக்கும் ஓஹோ அந்த பேட்சா, சரி சரி, இவங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவாரு, அவ்வளவுதான், ஸ்டாலின் பாடு இனி அதோகதி தான் அப்படின்லாம் பேசுனாங்க. அதே மாதிரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்தோடனே எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் சிங்கம் அவரு நேர்மை கருமை எருமை அப்படின்லாம் பேசி இவர் வந்து பாருங்க, பாஜகவுக்கு இனிமேல் வந்து வளர்ப்புரை தான், பாஜக வந்து ஆட்சியில கொண்டு வந்து உட்காத்தி வச்சிருவாரு அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலைக்கும் பில்டப் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு 2 எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸுமே சல்லா காசு ஆயிட்டாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. 2 பேருமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களையும் சரி, திமுக அரசையும் சரி, சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தாக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஒரு பக்கம் ரவி சித்தாந்த ரீதியான தாக்குதலை தொடுத்துட்டு இருந்தாருன்னா, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அரசியல் களத்துல வந்து பல பரபரப்பான பேச்சுகளோட திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில எடுத்தாரு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 2 எக்ஸ் ஐபிஎஸ்மே செல்லா காசா இருக்கு அப்படிங்கறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒருத்தர் என்னடானா கவன ஈர்ப்புக்காக தன்னைத்தானே சாட்டையில அடிச்சுக்கிறாரு. இன்னொருத்தருக்கு என்னடானா சுப்ரீம் கோர்ட்டே நேத்து சாட்டையால அடிக்கிற அளவுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது. சரி, ரவியோடைய கதை நமக்கு தெரியும். கொஞ்சமாவது அடிப்படை சுயமரியாதையோ இல்ல கொஞ்சமாவது தன்மானமோ இருந்தா அவர் இந்நேரத்துக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும். இல்ல பாஜகவாவது இந்த அளவுக்கு நம்மளை எம்பாரஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவரை திருப்பி கூப்பிடணும். ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க புடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படின்னு நிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ரவியை பொறுத்த வரைக்கும் வெக்கமான ரோசம் எல்லாம் கிடையாது. உட்கார்ந்து சீட்டு தேய்க்கிறது எவ்வளவு நாளா இருந்தாலும் அதை பண்ணுவாரு. எப்படி நாகாலாந்துல இருந்து அடிச்சு துரத்துறாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து அடிச்சு துரத்துற வரைக்கும் அவர் இங்கேதான் இருப்பாரு அப்படிங்கறதுதான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு அண்ணாமலையை நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரவி ஒரு கிரேஸ்ஃபுல்லா எக்ஸிட் ஆக மாட்டேங்கிறாரோ அதே மாதிரி அண்ணாமலையும் தலைவர் பதவியில இருந்து தன்னை மாத்த போறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு கிரேஸ்ஃபுல்லா நம்ம எக்ஸிட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் கையிலேயே எடுக்க மாட்டேங்கிறாரு. தொடர்ந்து ஊடகங்களில் தான் ஒரு பேசும் பொருளாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் மறைமுகமா எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட அவருக்கு நேர் எதிராக தான் போய் முடியுது. சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி ரகசியமா போய் அமித்ஷாவை சந்திச்சாரு. முதல்ல வந்து சந்திக்கவே இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னாரு. ஆனா அடுத்த நாளே ஒரு செய்தியிலயும் அதே நாள்ல ஒரு ட்விட்டர் பதிவுலயும் அமித்ஷா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, விரைவில் நல்ல செய்தி சொல்லுவோம் அப்படின்னு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வைக்கணும்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே தடை அண்ணாமலை தான். அண்ணாமலை இருந்தா இந்த கூட்டணி சரிப்பட்டு வராதுங்க, பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து சுமூகமா நடத்த முடியாது. அவர் என்னைக்கு எப்போ யார பத்தி எந்த தலைவரை பத்தி அசிங்கமா பேசுவாரு அப்படின்னு தெரியாது. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வாய் வார்த்தைகள் விட்டுட்டாரு. அதனால அண்ணாமலையை மாற்றினால் மட்டும்தான் இந்த கூட்டணி அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இபிஎஸ் ரொம்ப தெளிவா கண்டிஷன் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை ஒட்டி அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியே வருது. இது வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா கடுமையான ரியாக்ஷன் வந்து பிஜேபி தரப்புல இருந்து வருது. குறிப்பாக அண்ணாமலை ஆர்மியுடைய தரப்புல இருந்து வருது. நாம என்ன எதிர்பார்த்தோம்? பொதுவா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னா அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் இபிஎஸ் என்ன பேசிட்டு இருந்தாரு? இந்த ஜென்மத்துல பாஜகவுடைய கூட்டணி கிடையாது, 2026லயும் கிடையாது, 2029லயும் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. அதனால இந்த கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிற செய்தி வரும்பொழுது அதிமுக கிட்ட இருந்தா கடுமையான ரியாக்ஷன் வரும் அப்படின்னு நாம எதிர்பார்த்தோம். அதிமுக தொண்டர்கள் தான் களத்துல இறங்கி இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா வித்தியாசமா பாஜக தரப்புல இருந்து, அதுவும் குறிப்பாக இந்த அண்ணாமலையுடைய அல்லக்கைகள் தரப்புல இருந்து தான் ஸ்ட்ராங் ரியாக்ஷன் வருது. நீங்க பாத்தீங்கன்னா பரமக்குடியில போஸ்டர்ஸ் ஒட்டுறாங்க. அதாவது வேண்டாம் அதிமுக, வேண்டும் மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னு போஸ்டர்ஸ் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அமித்ஷாவுக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள், அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை பக்தர்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து இமெயில் அனுப்புறாங்க. அண்ணாமலையை மாற்றுறீங்கன்னா அப்புறம் இவ்வளவு நாள் அவர் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். இன்னைக்கு பாஜக வந்து இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறாரு, பாஜக களத்திலேயே இல்லாம போயிடும், மறுபடியும் நோட்டாக்கு கீழே போயிடும், கட்சியே காணாம போயிடும், பாஜகவுடைய தாமரை அண்ணாமலையை நீக்குனீங்கன்னா மலரவே மலராது அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து இமெயில்ஸ் அனுப்ப ஆரம்பிக்காங்க. அதே மாதிரி சோசியல் மீடியால யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ், அண்ணாமலைக்கு ஆதரவான யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலையை மாற்றினீங்கன்னா அப்புறம் பாஜகவுக்கு வந்து ஹோப்ஸே கிடையாது, ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களால ஜெயிக்க முடியாது, அதனால அண்ணாமலையை மாத்திராதீங்க அப்படின்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜக தலைமைக்கும் குறிப்பாக அமித்ஷாவுக்கும் அழுத்தம் கொடுக்கறத நாம பார்த்தோம். ஆனா இன்னொரு பக்கம்
களத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அண்ணாமலை ஒரு 4 வருஷமா பாஜக மாநில தலைவரா இருக்கிறாரு. இவர் பாஜக மாநில தலைவரா திடீர்னு ஒரு நாள் வந்து அறிவிக்கப்படுறாரு. சரி, இவருக்கு ஏதாவது ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கா, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துல வளர்ந்து வந்தவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்ல. ஐபிஎஸ் ஆபிசரா இருந்தாரு. திடீர்னு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி களத்துக்கு வந்தவர். இன்னைக்கு வந்து எப்படி விஜய வந்து சொல்றாங்க, ஐயோ 1000 கோடி சம்பாதிச்சுட்டு இருந்தாரு, அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவைக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மேட்டிமை தரத்தோட பேசுறாங்க இல்லையா? இதே மாதிரிதான் அண்ணாமலை களத்துக்கு வந்தோடனே பேசுறாங்க. ஐபிஎஸ் ஆபிசரா இருந்தாரு, அவ்வளவு பெரிய வேலை, அவ்வளவு பெரிய பதவி, அவ்வளவு சம்பளத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் மக்கள் சேவைக்காக வராரு. என்னமோ வந்து வருந்தி வருந்தி எல்லாரும் கூப்பிட்ட மாதிரி ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அண்ணாமலையும் களத்துக்கு வந்தாரு. யாருடைய ஆதரவுல, யார் இவருக்கு காட்ஃபாதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுடைய அகில இந்திய அமைப்பு செயலாளரான BL சந்தோஷுடைய ஆதரவுல தான் இவர் வந்து களத்துக்கு வந்தாரு. இங்க இருக்கக்கூடிய சில RSS அமைப்பை சேர்ந்த செந்தில், கேசவ விநாயகம் போன்றவர்கள்லாம் இவருக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு நக்கீரன்ல வந்து ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆதரவோட மாநில தலைவரா வந்து உட்கார்ந்தவரு கட்சியை வளர்க்க என்ன செஞ்சாரோ இல்லையோ, தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய எல்லா முயற்சியிலையும் இறங்கினாரு அப்படிங்கறத பார்த்தோம். வந்த உடனே பகிரங்கமா பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. 6 மாசத்துல மீடியா எல்லாம் என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற பேட்டி கொடுத்தாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா KT ராகவனுடைய கான்ட்ரோவர்சி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அப்போதான் ஒரு ஆடியோ வந்து ஒண்ணு ரிலீஸ் ஆகுது. அதுல கூட சொல்றாரு, நான் வந்து முதல்ல தலைவர் பதவியில உட்கார்ந்தோன்னே இங்க இருக்கக்கூடிய உடன் டோர்ஸ் எல்லாம் எடுத்து கண்ணாடி டோர் மாட்டினேன். ஏன்னா குஷ்பு, நமிதா போன்றவர்கள்லாம், காயத்ரி ரகுராம் போன்றவர்கள் எல்லாம் வராங்க. சோ என்ன யாரும் தப்பா பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு துணியில வந்து இவர் பேசின ஆடியோ வந்து வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஊடகவியலாளர்னு சொல்லக்கூடிய ஸ்டிங் ஆபரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் மதனோட இவர் பேசின பல ஆடியோக்கள் வெளியில வந்துச்சு. எப்படி மதனோட சேர்ந்துகிட்டு KT ராகவன் சம்பந்தப்பட்ட வீடியோவை இவர் தான் வெளியிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. KT ராகவனுடைய வீடியோ வந்து அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் தான். அதுல வந்து நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்காது ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு மேடையில நிர்மலா சீதாராமன் முறை மீண்டும் KT ராகவன் வந்து உட்கார்றாரு. இதை பார்க்கக்கூடிய சங்கிகள், அதுவும் குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல வந்து நேரடியா நிர்மலா சீதாராமன் போட்ட ட்வீட்டுக்கு கீழே கமெண்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆளெல்லாம் எதுக்கு வந்து மேடையில ஏத்து உட்கார வைக்கிறீங்க? இவெல்லாம் இவனுடைய யோகியதை என்ன? இவன் என்னெல்லாம் பண்ணிருக்கிறான்? இப்படிப்பட்ட ஒரு பாலியல் குற்றவாளியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களே அப்படிங்கிற அளவுக்கு கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம தெளிவா நோட் பண்ணோம். KT ராகவன் மீது இந்த வீடியோ பத்தி நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் இதை எடுத்தவர் யார், இதை வெளியிட்டவர் யார், இதற்கு மறைமுகமா ப்ரொடியூசர், டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்த அண்ணாமலை மீது நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு இல்லையா? இந்த வீடியோ மோசம், அதனால KT ராகவன் வந்து மேடையில உட்கார கூடாதுன்னா, இது போன்ற ஆடியோ வீடியோ கலாச்சாரத்தை தமிழக பாஜகவில் அறிமுகப்படுத்தி அதை வளர்த்து விட்ட அண்ணாமலை எப்படி மேடையில உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விய இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய பல பேரை கேட்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்ப்பன லாபி இருக்கு இல்லையா, அவங்க அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை பதவிக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட் ஓரம் கட்டினது இந்த பார்ப்பன லாபி தான். அதனுடைய முதல் டார்கெட் தான் KT ராகவன். இப்படி பல பார்ப்பன தலைவர்களை, பார்ப்பன அடையாளம் இருக்கக்கூடிய பாஜக தலைவரை இவர் ஓரம் கட்ட ஆரம்பிச்சாரு. இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான ஒரு இளைஞர் தான் தலைவரா வரணும் அப்படின்னு எந்த வகையில பாஜக தலைமை முடிவு பண்ணிச்சோ தெரியல. அவரை களத்துல இறக்கி விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பை டெஃபினட்டா ஏற்படுத்தினாரு அப்படிங்கறத நாம ஏத்துக்கணும். இல் நோன் ஆர் வெல் நோன், ஐ எம் நாட் அன்னோன். என்னை பத்தி நல்லா பேசுறாங்களோ இல்ல தவறா பேசுறாங்களோ, ஆனா டெய்லி செய்தியாளர்கள் என்னை பத்தி பேசணும், என்னை பத்தி ஏதாவது ஒரு தகவல் வரணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை ரொம்ப தெளிவாக இருந்தாரு. இது மட்டும் இல்ல, கட்சியை வளர்க்கிறாரோ இல்லையோ, தன்னை வளர்த்துக் கொள்வதில் இவர் அதிகம் கவனம் செலுத்தினாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜகவை சேர்ந்த பல தலைவர்கள் பல காலகட்டங்கள்ல மேலிடத்துக்கு கொண்டு போய் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு பேரை எவ்வளவு ஆடியோ வீடியோ வச்சு இவ்வளவு நாள் மிரட்டி பணிய வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு அண்ணாமலையோட செல்வாக்கு சரியுது அப்படின்னு தெரியப்போ பல பேர் அப்ரூவரா மாறி மேலிடத்துக்கு போய் வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முதல் டிக்கெட் வந்து கேசவ விநாயகம். நிறைய விஷயங்கள், அண்ணாமலை செய்த பல விஷயங்களை வந்து மேலிடத்துல போய் ஆதாரத்தோட வந்து போட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன், அவர் வந்து இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவருடைய ஒரு 4 கோடி ரூபாய் வந்து பிடிக்கப்பட்டது இல்லையா, இதற்கும் காரணம் அண்ணாமலை தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இது இல்லாம மற்ற தலைவர்கள், வானதி ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், CP ராதாகிருஷ்ணன், பொன்னார், எல்லாருமே வந்து இவரை எதிர்த்து வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக KT ராகவன் நிர்மலா சீதாராமன் சொல்லி நிர்மலா சீதாராமன் நேரடியா தலைமையில ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க.
இவர் பல இடத்துல கட்டிங் போடுறாரு, கமிஷன் அடிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாம் தெரியாமலா ஒரு மாநில தலைவரா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா ரகசியமா திமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான புள்ளிகளோடையும் இவர் அக்ரிமெண்ட் போட்டு அங்கேயும் கட்டிங் வாங்கி இருக்கிறாரு. இப்படி கடந்த 4 வருஷத்துல மட்டும் 2000 கோடிக்கு மேல இந்த ஆளு சொத்து சேர்த்திருக்கிறாரு. ஆனா வெளியில பேசுறது என்னமோ நான் ஒரு ஏழை விவசாயி, நேர்மை கருமை அப்படின்னு இந்த எருமை பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல இவர் சொத்து சேர்த்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் மேலிடத்துக்கு போயிருக்கு. இதை தாண்டி இவர் மீது இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தன்னுடைய ரசிகர் மன்றமாக மாற்ற முயற்சி செஞ்சிருக்கிறாரு. இப்ப ட்ரெண்ட் என்னன்னா, நடிப்பாங்க, நடிச்சிட்டு ரசிகர் மன்றத்தை தொண்டர்களா மாத்த முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் நேரா ஆப்போசிட். கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை இன்னைக்கு அண்ணாமலையுடைய ரசிகர் மன்றமா மாற்றி வச்சிருக்கிறாரு. அந்த ரசிகர் மன்ற கூட்டம் தான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக இந்த குரல்கள்லாம் எழுப்பிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் அமித்ஷா அண்ணாமலையை மாற்றுவதுதான் சரியான ஒரு முடிவு அப்படின்னு வந்துட்டாரு. இவருடைய கரப்ஷனுக்காக மாத்துறாங்களா இல்லையோ, ஆனா அண்ணாமலை தமிழ்நாட்டுல மக்களிடையே பாஜக அப்படின்னாலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டார். இவர் தீவிர சங்கி அரசியலை கையில எடுத்து கழகங்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்கிடுவேன் அப்படின்னு பேசுனதும், பெரியாருக்கு எதிராக பேசுனதும், இங்க இருக்கக்கூடிய பல திராவிட தலைவர்களை விமர்சனம் செஞ்சு பேசுனதும் எல்லாமே மக்களிடையே ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்குது. மக்களிடையே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. மக்களிடையே மட்டுமான்னு பாத்தீங்கன்னா, கூட்டணிக்கு எதிர்பார்க்கக்கூடிய கட்சிகளிடையேவும் அண்ணாமலைக்கு பெரிய நல்ல பேர் இல்ல. இவர் இருந்தா கூட்டணி சாத்தியப்படாது அப்படின்னு பெரும்பாலானவர்கள் விரும்புவதால், சரி வேற வழியே இல்ல, இன்னைக்கு இவரை மாத்தித்தான் ஆகணும், நாம பழைய பாலிசிக்கு ரிட்டர்ன் ஆகணும், ஒரு நியூட்ரல் ஃபேஸா ஒருத்தர் வேணும், ஏற்கனவே திராவிடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ண ஒரு ஃபேஸ், ஒரு சங்கி RSS அப்படிங்கிற ஒரு சாயம் இல்லாத ஒரு நபர் அடுத்த மாநில தலைவரா வந்தாதான் அது நமக்கு நல்லது. கொஞ்ச நாளைக்கு மக்களுக்கு பாஜக மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் நடுவுல ஒரு 3 மாசம் இந்த ஆளு லண்டனுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்குள்ள இங்க இந்த ஆளு என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா ஒரு கலர் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இன்னைக்கு அண்ணாமலையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அமித்ஷா வந்திருக்கிறாரு. இதை அண்ணாமலையால ஜீர்ணிக்க முடியல. அந்த ரியாக்ஷனை தான் நீங்க தொடர்ந்து அண்ணாமலையுடைய அல்லக்கைகள்கிட்டையும் அண்ணாமலை கிட்ட நீங்க பார்க்க முடியுது. சமீபத்துல கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்ல 2 விஷயங்களை ரொம்ப தெளிவா அவர் கையில எடுக்கிறாரு. ஒண்ணு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற வகையில இவ்வளவு நாள் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரா இருந்து அதனால் கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம், அதனால் கிடைக்கக்கூடிய பினான்சியல் பெனிஃபிட்ஸ், அதனால் கிடைக்கக்கூடிய பவர், இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த பதவியில இருந்து தன்னை தூக்க போறாங்க அப்படின்னு, இது என்னங்க மாநில தலைவர் பதவி, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க, வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு எந்த பதவியில இவ்வளவு நாள் உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாரோ அதே பதவியை சிறுமைப்படுத்த முயற்சி பண்றாரு. நம்பர் 1. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, கட்சியுடைய மேலிடத்துக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய மத்த மூத்த தலைவர்களுக்கும் சரி, இன்டைரக்டா ஒரு மெசேஜ கன்வே பண்ண முயற்சி பண்றாரு. நான் யாருன்னு தெரியுமா, என்ன அவ்வளவு சீக்கிரம் நீங்க மாத்திர முடியுமா, என்னுடைய கெத்து என்னன்னு தெரியுமா அப்படிங்கறத காட்டுறதுக்கான முயற்சி தான். இதற்குதான் 1008 இமெயில் அனுப்புறது, போஸ்டர் அடிக்கிறது, யூடியூபர்ஸ் வச்சு பேச சொல்றது, அண்ணாமலை இல்லைன்னா பாஜகவே அப்படியே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு கெத்து காட்டுறது, பில்டப் பண்றது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த சுய விளம்பரம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பாருங்க. ரீசெண்டா ஒரு போஸ்டர், காமராஜரின் குணம், எம்ஜிஆரின் வசீகரம், ஜெயலலிதாவின் ஆளுமை, விஜயகாந்தின் வேகம், இவற்றின் மொத்த ரூபம் இதுவரை தமிழகம் காணாத ஒப்பற்ற தலைவர் அண்ணாமலை. இவரை தவறவிட்டால் அதுவே 21ஆம் நூற்றாண்டில் தமிழகம் செய்த மாபெரும் தவறாக அமையும் அப்படின்னு இவனுங்க போஸ்ட் போடுறானுங்க. உண்மையிலேயே இப்பேற்பட்ட மாபெரும் தலைவர்களுக்கான பண்பு அண்ணாமலை கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட அள்ளியா நல்லக்கண்ணு எடுத்துக்கங்க, காமராஜர் எடுத்துக்கங்க, எவ்வளவு எளிமையா இருந்தாங்க. ஆனா அந்த எளிமையை நீங்க அண்ணாமலை கிட்ட பார்க்க முடியுதா? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ரஃபேல் வாட்ச் கட்டுறதுனால நான் தேசியவாதின்னு சொல்றாரு. அதுக்கு பில் எங்கடா அப்படின்னு கேட்டா இன்னி வரைக்கும் அவர் பில்லு கொடுக்கல. கேட்டா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு செலவழிக்க பணம் இல்லைன்னா, மாசம் எனக்கு 8 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னா, இதெல்லாம் என் நண்பர்கள் தான் கொடுத்து உதவுறாங்கண்ணா அப்படின்னு மேடையில பேசுறாரு. அப்ப ஒருத்தன் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாட்ச கிஃப்டா கொடுக்கறான். இல்ல மாசம் இந்த ஆளு செலவுக்கு இவங்க 8 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்கன்னா பிரதிபலனா ஏதாவது எதிர்பார்க்காமலா கொடுப்பாங்க. அந்த பிரதிபலன் என்னன்னா, இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாநில தலைவர் பதவி.
இதை வச்சு டெல்லியில தங்களுக்கு சாதகமான விஷயங்களை சாதிச்சுக்கலாம், இவரை வச்சு காய்களை நகர்த்தி தங்களுக்கு சாதகமான விஷயங்களை நடத்திக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தானே செய்யறான். ஓசியில செய்யறதுக்கு அவன் என்ன முட்டாளா? அப்போ இவருடைய நேர்மையே கேள்விக்குறியாகுது இல்ல. நான் ரொம்ப நேர்மையானவன், அப்பழுக்கற்றவன் அப்படின்னு பேசுறாருல. இப்போ மாநில தலைவராக இருக்கும் பொழுதே இவ்வளவு கிஃப்ட் நீ வாங்குறனா, இது 2 வெளியில தெரிஞ்ச சம்பவம். இது இல்லாம எவ்வளவு வாங்கி இருக்கிறாரு, யாத்திரைங்கிற பேர்ல ஒரு பெரிய கலெக்ஷனை போட்டிருக்கிறாரு அப்படின்லாம் பேசுறாங்க. அப்ப நீங்க ஐபிஎஸ் ஆபீசரா இருந்த போது நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல. அப்போ எவ்வளவு இந்த மாதிரி நன்கொடைகள் வாங்கி இல்ல இந்த மாதிரி கிஃப்ட வாங்கி எத்தனை பேருக்கு எவ்வளவு வேலை நீங்க செஞ்சு கொடுத்திருக்கீங்க? அப்ப உங்களுக்கு இந்த நீதி, நேர்மை, நியாயம், கரப்ஷன் இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி காமராஜோடையும், எம்ஜிஆரோடையும், விஜயகாந்தோடையும், ஜெயலலிதாவோடையும் ஒப்பிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்ம கேட்கணும் இல்லையா? இப்ப கூட பாருங்க, நேத்து ஒரு பிரஸ் மீட் நடக்குது, அதுல பேசுறாரு, இந்த தமிழக மக்களுக்காக 4 மாசமா நான் செருப்பே போடாம வெறும் கால்ல நடந்துட்டு இருக்கேன். யார் சொன்னா? நாங்க கேட்டோமா? செருப்பு போடியா, இல்லனா கண்டது குத்தி ஏதாவது நோய் வந்துட போகுது அப்படின்னு தான் நாம சொல்லுவோம். அந்த அளவுக்கு பகுத்தறிவு நிறைந்த பூமி தமிழ்நாடு. சும்மா நான் செருப்பு போடல அப்படின்னு ஒரு சீனை போட்டுட்டு திரிஞ்சுட்டு இருக்காரு. இதனால மக்களுக்கு ஏதாவது காலனாக்கு பிரயோஜனம் உண்டா? 2026 வரைக்கும் நம்மளை எப்படி மாத்த மாட்டாங்க அப்படிங்கிற கெத்துல மெதப்புல சுத்திட்டு இருந்தாரு இந்த மனுஷன். ஆனா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த மாநில தலைவர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இங்க களத்துல நின்னு 2026க்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நாம ரெலவெண்டா இருந்தாதான் அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ சீட்டாவது நம்ம வாங்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ சீட்டாவது வாங்கி நம்ம கண்டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இவர் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் நான் தொண்டரா இருந்து களப்பணி எல்லாம் ஆற்றுவேன், அமைப்பு ரீதியான வேலைகள்லாம் மத்தவங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஏதோ ரொம்ப பெருந்தன்மையா கொடுக்குற மாதிரி இவர் பேசுறாரு. நயினார் நாகேந்திரனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்ல பாஜக சீட்டு கொடுக்குமோ கொடுக்காதோ, ஒருவேளை கொடுக்கலன்னா என்ன பண்றதுன்ட்டு அவசரமா போய் இவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் பாஜகல இருந்து இவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. அப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்க சொல்படி ஆடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான். ஆனா நயினார் நாகேந்திரன் ஒரு எக்ஸெப்ஷனா நினைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அவரோட பெல்ட்ல அவருடைய சாதி மக்கள் கிட்ட அவருக்கு ஒரு கிளவுட் இருக்கு. அது இல்லாம ஒரு டிராவிடியன் ஃபேஸா அவர் அறியப்படுறாரு. என்னதான் பாஜகல இருந்தாலும் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ஃபேஸா மக்கள் பாக்குறது இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கக்கூடிய, எல்லா தரப்பும் விரும்பக்கூடிய ஒரு தலைவர், மாநில தலைவர் இருந்தாதான் அது கூட்டணிக்கும் நல்லது அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அவரை கொண்டு வந்து மாநில தலைவர் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணாமலை சொல்றாரு, நான் கட்சியை பார்த்து வரல, நான் கொள்கையை பார்த்து வரல, நான் மோடி ஐயாக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இவர் தன்னுடைய அண்ணாமலை ஆர்மி மூலமா கொடுக்கக்கூடிய அழுத்தம்லாம் அங்க மேல ஒர்க் அவுட் ஆகல, பருப்பு வேகல. இப்ப தனக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் ரிசார்ட் மோடி தான். மோடிக்கு எப்படியாவது மஸ்கா போட்டு சோஃபா போட்டு இங்கே தன்னை ரீடைன் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில இவர் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறதுதான் நமக்கு தெளிவா தெரியுது. எது எப்படியோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 2 எக்ஸ் ஐபிஎஸும் இன்னைக்கு செல்லா காசா மாறி போயிட்டாங்க. அண்ணாமலை அப்கோர்ஸ் அவர் இன்னும் சின்னவர், 38 வயசு தான் ஆகுது. இன்னும் ஒரு 30 வருஷ ஒரு அரசியல் எதிர்காலம் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோ அந்த அரசியல் எதிர்காலத்தை எப்படி செக்யூர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய பிரைமரி கன்சர்னா இருக்கும். நடுவுல நிறைய வதந்திகளை கிளப்பி விடுறாங்க. அப்கோர்ஸ் அண்ணாமலை ஆர்மி சேர்ந்தவங்க தான் இந்த வதந்திகளை கிளப்பி விடுறாங்க வச்சுக்கோங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. பாஜக இல்லைன்னா என்ன? அண்ணாமலைனாலதான் பாஜக. பாஜகவுக்கு அண்ணாமலை தேவை, அண்ணாமலைக்கு பாஜக தேவையில்லை. தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் ஜெயிச்சு காமிப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களை ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த தற்கொலைகளுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இவ்வளவு நாள் அண்ணாமலைக்கு ஆதரவு தந்து அவருக்கு ஸ்பான்சர் பண்ணவன் எல்லாமே இவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். இந்த ஆளை நாம கவனிச்சோம்னா இந்த ஆளு மூலமா நமக்கு கட்சியில வேண்டியதை சாதிச்சுக்கலாம், அதிகார பதவியில இருக்கிறவங்களை வச்சு சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் இவருக்கு இவ்வளவு நாள் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தேசிய கட்சியுடைய அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த பதவி இல்லாம இவர் வெறும் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் ஆ இருந்தார்னா ஒரு நாய் கூட இவர் மதிக்காது. இவர் மேல இப்படி லட்சத்தையும் கோடியும் கொண்டு வந்து கொட்ட மாட்டாங்க. அதனால தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒன்னும் பெரிய செல்வாக்கு இருக்கிறதா எனக்கு தோணல.
அதனாலதான் தனி கட்சி ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சதுனாலதான் எனக்கு தேசிய பதவியெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் தமிழ்நாட்டிலேயே இருக்கேன், தொண்டரா இருக்கேன், அட்லீஸ்ட் 2026ல நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டாவது பாஜக கொடுக்காதா? தேசிய தலைவர் பதவியை விட்டுதான் தூக்கிட்டீங்க, அட்லீஸ்ட் கண்டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சீட்டாவது கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலதான் அண்ணாமலை இப்போ இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எது எப்படியோ தமிழ்நாட்டுல தாமரை என்னைக்குமே மலராது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவரா இருந்த இந்த 4 வருஷத்துல அண்ணாமலை வீட்டுல மகாலட்சுமி நல்லா மலர்ந்திருக்கிறார்.